தமிழகத்தின் முதல்வர் விஜய் ஐயா அவர்களுக்கு முன்னாள் இந்திய இராணுவ வீரனின் தாழ்மையான வணக்கங்கள். ஐயா, பெண்களின் பாதுகாப்பிற்காக தாங்கள் கொண்டு வந்துள்ள சிங்கப்பெண் காவல் படைக்காக நன்றிகள். அதேபோன்று பெண்கள் அதிக இடங்களில் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்படுகின்றனர். அப்படிப்பட்ட தவறுகளில் இருந்து மீண்டு வருவதற்கு கடுமையான தண்டனை மட்டும்தான் சரியான தீர்வாகும். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். அதற்காக சிலர் கூறுவது போல் வெளிநாட்டில் இருப்பது போன்று நடுரோட்டில் நிற்க வைத்து கல்லாடித்து சாகடிக்க வேண்டும், சுட்டு சாகடிக்க வேண்டும் என்பதெல்லாம் கூறுவார்கள். அப்படிப்பட்ட செயல்கள் நமது இந்திய நாட்டில், ஜனநாயக நாட்டில் செய்வது சாத்தியமல்ல. ஆனால் தங்களை போன்றவர்கள் நினைத்தால் சில சட்டங்களை ஏற்றி ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்றால் நிச்சயமாக தவறுகளுக்கு தண்டனை, அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியும். யார் எந்த தவறுகள் செய்தாலும், பெண்களுக்கு மீது பாலியல் வன்முறை போன்ற எந்த தவறுகள் செய்தாலும் அதற்கென்று தனியாக கோர்ட், எம்எல்ஏ எம்பிக்கு உள்ளது போன்று தனியாக ஒரு கோர்ட் அமைத்து அந்த கோர்ட்டில் இதை போன்று பெண்களின் பாதுகாப்பிற்காக அந்த கோர்ட்டில் தனியாக விசாரணை செய்ய வேண்டும். 3 மாதத்திற்குள்ளாக விசாரணை முடிக்கப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை அளிக்க வேண்டும். அப்படி அதில் தண்டனை அளிக்கப்பட்டால் தவறு செய்வதவர்கள் மேல்முறையீடு என்ற பக்கமே போகக்கூடாது. இந்த கோர்ட்டு தான் முடிவும், அதுதான். அப்படிப்பட்ட தீர்ப்பை அந்த கோர்ட் வழங்க வேண்டும். 3 மாதத்திற்குள்ளான தண்டனை அளித்து அவர்களுக்கு, ஒருவர் தவறு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை அளிக்கும் போது மற்றவர்கள் அந்த தவறுகளை நிச்சயமாக திருத்த முயற்சி செய்வார்கள். மேலும் இதில் சிறியவர்கள் தவறு செய்தால் அவர்களை சிறார் ஜெயிலுக்கு போடுகின்றார்கள். நிச்சயமாக இது தவறு. ஏனென்றால் மற்ற குற்றங்களுக்கு அவர்களை சிறார் ஜெயிலில் போட்டு திருத்துவதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் இப்படிப்பட்ட தவறுகள் என்பது அவர் சட்டப்படி அந்த வயதை தொட்டவராக இருக்க முடியாது. ஆனால் தர்மத்தின்படி அந்த தவறை செய்கின்றார் என்றால் நிச்சயமாக அவன் பெரிய மனிதன்தான். அப்படிப்பட்டவர்கள் சிறியவனாக இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யார் பெண்களுக்கு எதிராக எந்த குற்றம் நிகழ்த்தினாலும் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டும். கடுமையான தண்டனையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாட்டின் உள்ள பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புடன் கமாண்டோ KN ரவி. ஜெய் ஹிந்த்.